Many times I have told that. So opening stock plus purchase minus closing stock, sir. Superma. So you have to mention consumption of computation of, you have to mention consumption of raw materials, computation of consumption of raw materials. Particulars amount rupees, opening stock of raw material, add purchase of raw material, during the year. You will get subtotal less closing stock of raw material. கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்னா materials consumed கிடைக்கும். raw materials consumed during the year கிடைக்கும். raw materials consumed during the year. So அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுமான்னு பாத்துக்கேன். Then how to find out the average stock? Opening stock plus closing stock. நீ எல்லாம் ஓபி டாட் ஸ்டாக் சிஎல் டாட் ஸ்டாக்னு எழுதினீங்கன்னா எக்ஸாமினர் அப்படியே போயிட்டு தம்பி அடுத்த வருஷம் வந்துருன்னு சொல்லிடுவான். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எழுதாது. எனக்கு இடம் இல்லாதனால நான் ஷார்ட் ஃபார்மா எழுதுறேன். ஸோ அப்ப கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும். தென் ஏவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும். தென் இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கான். இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ வேணுமா? அவனுக்கு என்ன வேணுமா? தே நீட் இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா வேணும்? க்ளோசிங் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு வேணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயாச்சும் அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்துக்கோ. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமான்னு பாரு. முடிஞ்சா யூஸ் பண்ணு. தென் அதுக்கப்புறம் அடுத்த ஃபார்முலா என்னது? டிவிஷன் பை காஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்டாக் ஹெல்ட் இன் தி பீரியட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எங்காச்சும் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சிம்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணி இல்ல இந்த அம்புக்குறி எல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது ஆவரேஜ் ஸ்டாக் எல்லாம் எங்காச்சும் இதுல கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணிக்கோ. முடிஞ்சா ட்ரை பண்ணு. ரைட்டா? தென் அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் வச்சு இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ போட்டுக்கோ. ஐடிஆர் போட்டுரு. ஐடிஆர் போட்டதுக்கு அப்புறம் தென் மறுபடியும் என்ன கேட்கறான்? இந்த நம்பர் ஆஃப் டேஸ் விச் ஆவரேஜ் இன்வென்டரி இஸ் ஹெல்டு. ஸோ இது கேட்கறான்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் இன்வென்டரி ஹோல்டிங் கேட்கறான். ஸோ 360 ஆர் 12 months இங்க டேட் கொடுத்துருக்கானா? இங்க ஏதாவது இங்க எதுவுமே கொடுக்கல. அப்ப 360 நாள் எடுத்துக்கோ. டேக் 360 days. தென் ஐடிஆர் நீ ஏற்கனவே எங்காச்சும் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருப்ப. ஸோ அந்த ஐடிஆர் போட்டீங்கன்னா உனக்கு வந்து அந்த ஆன்சர் கிடைக்கும். கேன் யூ ட்ரை? நீ ட்ரை பண்ண முடியும்னா எனக்கு அப்டேட் பண்ணல, நான் பண்றேன். ஆர் யூ ஏபிள் டு டூ திஸ்? எஸ்னா எஸ். ஜஸ்ட் டைப் எஸ். கிருபாகரி செட் எஸ். ஜனனி செட் எஸ். வாசுகி எஸ். ஜனரஞ்சனி எஸ். தென் கீர்த்தனா எஸ். ஸோ கேன் யூ டூ தட்? தென் கைண்ட்லி டூ திஸ். நான் தப்பா கூட போடுவேன். என்னை பார்த்து போட்டேன்னா உனக்கு தப்பா போயிடும். நான் வேணும்னே க்ளோசிங் ஸ்டாக் எங்காச்சும் இங்க எழுதுவேன். என்னை பார்த்து போட வேண்டாம். உனக்கு என்ன தெரியுதோ பண்ணு.
So can you update me who is completed? Can you update me who is completed? So it seems many of the people updated. So yaar are, let me check. Janaranjani updated, then Vasi updated, then Janaranjani updated. அதுக்கு முன்னாடி ஹம்சவேணி அப்டேட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஹம்சவேணி updated, Kripagari updated, then Vasi updated, Kripagari again updated, Janaranjani updated, Hamsavani updated, then Janani, Rajabhaskar, Kirtana. Kirtana எப்படி 146 days வந்துச்சு, கொஞ்சம் 365 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். You took 365. ஆனா சம்பள கிளியரா சொல்லிருக்காங்க கிருபா, சரி கீர்த்தனா, லிசன், எதுவுமே சொல்லினா யூ ஹேவ் டு டேக் 360, அசியூம் 360, ஏன்னா ஃபிராக்ஷன் அவாய்ட் பண்றதுக்காக we have to take. Okay, listen மா, be honest, சரிங்களா? I need honesty. Kindly update me, sir. நான் வந்து இந்த ஆர்டர்ல போட்டேன் சார். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோக்கு வந்து ஃபர்ஸ்ட் இட விட்டுட்டு பின்ன ஒர்க்கிங் நோட்டை பின்னாடி போட்டு நீங்க போட்ட மாதிரி இது ஃபர்ஸ்டா போட்டு இது செகண்டா போட்டு இதெல்லாம் பின்னாடி போட்டேன் சார் அப்படின்னு யாராவது இருக்கியா? பி ஹானஸ்ட், சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. எஸ் சார், நீங்க போட்ட ஆர்டர்ல போட்டேன். ஃபர்ஸ்ட் இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ போட்டு இட விட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏவரேஜ் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு இட விட்டுட்டு கீழே ஒர்க்கிங் நோட் வந்து கீழே தான் போட்டேன் சார். அப்படி யாராவது இருக்கியா? சார் நீங்க போட்ட ஆர்டர்ல அதே ஆர்டர்ல போட்டேன் சார். கீர்த்தனா இல்ல, ஜனரஞ்சனி, தென் ராஜபாஸ்கர் நோ, வாசுகி நோ, அதர்ஸ். கீர்த்தனா எஸ், அதர்ஸ் ஜனரஞ்சனி நோ. ராஜபாஸ்கர், வாசுகி அண்ட் ஜனரஞ்சனி. தாரகா என்ன பண்ணீங்க? தாரகா அப்டேட்டே பண்ணல. தாரகா இருக்கீங்களா? ஹாய் தாரகா, ஹலோ தாரகா, என்ன பண்ணீங்க? அப்டேட் மீ தாரகா. கிருபாகரி எஸ், தாரகா காணோம். தாரகாவோட ஆன்சர்ஸ் வரவே இல்லையே. ஓகே லிசன், ராஜபாஸ்கர், வாசுகி, தென் ஜனனி, தயவு செஞ்சு இப்பதான் வராங்க. தாரகா இங்கே போயிட்டு தயவு செஞ்சு நீங்க 3 பேரும் பிரசன்டேஷனை மாத்துங்க. பிகாஸ் லிசன், நீங்க ஏதாவது பழைய எக்ஸாமினேஷன் கொஸ்டின் இருந்ததுன்னா உங்க கையில இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. ஒர்க்கிங் நோட்ஸ் ஆர் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த ஆன்சர் அண்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் ஆர் த நாட் த மெயின் ஆன்சர்ஸ். ஒர்க்கிங் நோட்ஸ் ஆர் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் ஆர் நாட் த மெயின் ஆன்சர்ஸ். நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர் இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. சோ பிரசன்டேஷன் சுட் பி இப்படிதான் இருக்கணும். எப்படிதான் இருக்கணும்? நான் என்ன ஆர்டர்ல பிரசன்ட் பண்ணணும் அந்த ஆர்டர்ல தான் பிரசன்ட் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போய் நீங்க இட்லி கேட்டா, நீங்க கடைக்கு போய் இட்லி கேட்டா அவன் வந்து இலைய மட்டும் கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டானா நீங்க என்ன செய்வீங்க? அப்ப என்ன கேக்குறீங்களோ அதுதான் கொடுக்கணும். கரெக்டா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ரிக்வயர்மெண்ட், லிசன், கால்குலேட். என்ன கேக்குறான்? இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோவும் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் ஆவரேஜ். இதுதான் கொஸ்டின். அவனுக்கு இதெல்லாம் கேட்கல. நான் வந்து கடையில சார் தேங்காய் இருக்கா சார், யூ ஹேவ் கோகனட் ஆயில், இருக்கான்னு நான் கேட்கிறேன். வாசுகி என்ன பண்றாங்க? சார் எங்கிட்ட பெரிய பொள்ளாச்சி தேங்காய் இருக்குன்னு தேங்காய் கொண்டாந்து வைக்கிறாங்க. வாசுகி எங்கிட்ட பெரிய பொள்ளாச்சி தேங்காய் இருக்கு சார் அப்படின்னு தேங்காய் கொண்டாந்து வைக்கிறாங்க. சரியா? தென் ஜனனி என்ன பண்றாங்க? சார் தேங்காய் உடைக்கிறதுக்கு என்கிட்ட பெரிய அருவாள் இருக்கு சார், தேங்காய் உடைக்கிறதுக்கு என்கிட்ட பெரிய அருவாள் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அருவாளை கொண்டாந்து கையில கொடுக்குறாங்க. தென் நம்ம ராஜபாஸ்கர் என்ன பண்றாரு? சார் தேங்காய வெயில்ல வச்சா காஞ்சிரும் சார் அப்படிங்கிறாரு. தேங்காய வெயில்ல வச்சா காஞ்சிரும் சார் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்டேன்? ஐ நீட் கோகனட் ஆயில். நீ என்ன கொடுக்கணும்? ஐ நீட் கோகனட் ஆயில். தென் அந்த கோகனட் ஆயில் வந்து சுத்தமான கோகனட் ஆயிலா அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப ஆமா சார் இப்படிதான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லணும். சோ ஒர்க்கிங் நோட்ஸ்ங்கிறது ஃபார்ம் பார்ட் ஆஃப் யுவர் ஆன்சர். ஒர்க்கிங் நோட்ஸ் இஸ் நாட் த மெயின் ஆன்சர். ஒர்க்கிங் நோட்ஸ் இஸ் நாட். அப்ப இந்த இதுக்கு மட்டும் இல்ல, டாக்ஸா இருக்கட்டும், காஸ்ட் அக்கௌண்டிங்கா இருக்கட்டும், அக்கௌண்டிங்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த சம். First understand what is the requirement of the sum and present the requirement first. சார் டைரக்டா அந்த requirement போட முடியாது. Then leave the page. அதுக்கு எவ்வளவு பேஜ் வேணுமோ எச்சாவே விட்டுக்கோ, தப்பே கிடையாது. எக்ஸ்ட்ரா இருந்தா கீழே ஒரு கிராஸ் போட்டு அடிச்சுக்கலாம். Leave the page for that main answer and start working note backwards. Then complete the working note and come and write in the main answer. So present the requirement in the sum. Then Janani accepted. She understood what is the mistake. Listen here. இத ஃபர்ஸ்ட் போட்டு இத பின்னாடி போட்டினா
நீ கரெக்டாவே போட்டிருந்தாலும் 10 மார்க் கொடுக்க வேண்டிய சம்முக்கு they will only give 5 marks. They will only give 5 marks. ஸோ இதெல்லாம் பிரசன்டேஷன் டெக்னிக்ஸ். இதெல்லாம் என்னது பிரசன்டேஷன் டெக்னிக்ஸ். என்ன கேட்கறானோ அதை ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ணு. அவன் இதுக்கு மேல அவன் இதை எப்படி கண்டுபிடிச்சான்னு அவனுக்கு தெரியணும் அப்படின்னா ஒர்க்கிங் நோட் போய் பார்ப்பான். அப்படி இல்லைன்னா இங்கேயே டிக் பண்ணி மார்க்கை போட்டு போயிட்டு இருப்பான். இங்கேயே டிக் பண்ணி மார்க்கை போயிட்டு இருப்பான். ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பிரசன்டேஷன். கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பிரசன்டேஷன். ஸோ ஆன்சர் 2.5. Then they took 365, we took 360. It's not a problem. 144. Then opening stock எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? Ramdeal Construction. And can you try this sum? Can you try this sum? என்ன கேட்கறான்? Listen, understand. What is the requirement? From the following data, you are required to calculate on 31st December. Calculate the inventory turnover ratio of the two items and put forward your comments. So கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது. கமெண்ட் கேட்கறான். அப்ப என்ன, இது ஸ்லோ மூவிங் ஐட்டம், இது ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். அப்ப எது இன்வென்டரி டர்னோவர் ரேஷியோ ஹையஸ்டா இருக்கோ, அது வந்து ஃபாஸ்ட் மூவிங். அதாவது 2 டைம்ஸ்னா அந்த வருஷத்துல 2 தடவை தான். 5 டைம்ஸ்னா 5 டைம் அது யூஸ் பண்ணிருப்போம். 2 டைம்ல 2 டைம் யூஸ் பண்ணிருக்கோம். 1 டைம்னா 1 டைம் தான். அப்ப எது அதிகமான டைம், இன்வென்டரி டர்னோவர் ரேஷியோ எது அதிகமான டைம் வருதோ தட் இஸ் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். தட் இஸ் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். அப்ப அது என்ன பண்ணும், அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம படிச்சுமா இல்லையா? சோ அது ஏன் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சா அந்த ஸ்லோ மூவிங் ஃபாஸ்ட் மூவிங் எல்லாம் படிச்சல அதை கொடுத்துருக்கான். சோ லிசன், see, fast moving, these category items are placed nearer to the store issue point and reviewed frequently to make fresh order. அப்ப fast moving item அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ மூவிங் இருந்தா அப்சலசன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி அது எங்க நான் மூவிங் ஐட்டத்துக்கு மாத்தி விட்டுருணும். ஸோ லைக் தட் யூ. பட் நம்ம 2 கேட்டகரி தான். நம்மளுக்கு இங்க நான் மூவிங் வர போறது இல்ல. 2 கேட்டகரி தான். ஸ்லோ மூவிங் ஒன்னு, ஃபாஸ்ட் மூவிங் ஒன்னு. அப்ப இந்த 2ல எது ஃபாஸ்ட் மூவிங், எது ஸ்லோ மூவிங் அப்படிங்கிறது எழுது. ஃபர்ஸ்ட் ஏ ஃபாஸ்ட் மூவிங்கா, பி ஃபாஸ்ட் மூவிங்கா. தென் நெக்ஸ்ட் அப்படி ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டமா இருந்தா ஸ்டோரோட நியரர் பாயிண்ட் வச்சிருக்கணும். தென் ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப எந்த மெட்டீரியல் நியரர் பாயிண்ட் வைக்கணும், எதை ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணணும். So can you update me whether are you able to ready, are you ready to do that? Can you do that? Are you able to do that? நால பண்ண முடியும்னா டைப் எஸ். அம்சவினி எஸ், அதர்ஸ் வாசுகி எஸ், அதர்ஸ் கைண்ட்லி அப்டேட். ஜனரஞ்சனி எஸ், அதர்ஸ் கிருபாகரி, ஜனனி, தென் கீர்த்தனா, ராஜபாஸ்கர் எஸ். தாரகா மட்டும் பேச மாட்டாங்க. தாரகா will not type. ஏன்னா அவங்க கீபோர்டு எஸ் ஒரு 100 டைம் தான் அடிக்க முடியும், இல்லைன்னா எஸ் தீர்ந்து போயிடும். தாரகா will not update எஸ் பிகாஸ் அவங்க கீபோர்டு என்ன ஆயிரும், சீக்கிரம் தீர்ந்து போயிடும். 100 டைம் தான் எஸ் அலௌடு. மெசேஜ் மாதிரி. சார் அப்படியெல்லாம் இல்லைங்க சார். நீங்க இல்லம்மா, சும்மா விளையாட்டுக்குமா